பராபவ வருடம் வைகாசி மாதம் 6ஆம் நாள் 20/5/2026 புதன்கிழமை காலை 11:07 மணி வரை வளர்பிறை சதுர்த்தி திதியும், காலை 6:12 மணி வரை திருவாதிரை நட்சத்திரமும், பின்பு நாள் முழுவதும் புனர்பூச நட்சத்திரமும் சித்தயோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரையும், நண்பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, குளிகை காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்றைய தினம் சூலம் வடக்கு, பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய நாளின் சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுசம் மற்றும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மேசத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் சந்திரன் சுக்கிரன் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சந்திரனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, இன்றைய நாளை பொறுத்தவரை பொதுவாக பழைய வீடு வாகன பழுதுகளை சரி செய்ய உகந்த தினமாக இருக்கிறது. விவசாயம், கால்நடை சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கின்ற முக்கிய நபர்களை சந்திப்பதற்கு ஏற்ற தினமாகவும் இன்றைய நாள் அமையும். புதன்கிழமை சதுர்த்தி திதி என்ற முறையில் விநாயகப் பெருமானை வழிபட சகலவிதமான சேமங்களும் ஐஸ்வர்யங்களும் ஏற்படும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், குறிப்பாக எல்லாவற்றிலும் சந்தேகம், மாறுபட்ட குணங்கள், கோபப்படுதல், பிடிவாதம் போன்ற நிகழ்வுகளுக்கு காரணமான சனி, செவ்வாய் இந்த 2 கிரகங்களும் லக்ன ராசியோடு நேரடியாக தொடர்பு கொள்ளுகிற அன்பர்களோடு பெரும்பாலும் யாரும் பழக இயலாத சூழலில் இருப்பார்கள். எல்லாவற்றிற்கும் இடையூறு செய்தல், கோபப்படுதல், பிடித்த பிடியாய் இருக்குதல், கூடுதல் பிடிவாதம் போன்ற எல்லா விதமான குணக்கேடுகளோடும் இருக்கிற நபர்களாக இருப்பார்கள். அப்படிங்கிற முறையில் மேற்சொன்ன கிரக இணைவுகள் லக்ன ராசியோடு இருக்கிற அன்பர்களிடம் மிக கவனமாக பழகுவது மட்டுமே மிகவும் நமக்கு அனுகூலமான சூழலை கொடுக்குங்கிறத அனைவரும் புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். மேச ராசி அன்பர்களே, இன்றைய நாளை பொறுத்தவரை நடக்கின்ற நிகழ்வுகள் அனைத்தும் நமக்கு சாதகமானது என்று உணர்ந்து அதற்கேற்றபடி மிகப்பெரிய அளவில் செயலாற்றி உறுதியான முறையில் நல்லதொரு நேர்மைதனமான வெற்றிதனை காணுகிற தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக முக்கியமான கிரகங்கள் எல்லாம் அனுகூலமாக சஞ்சரிக்கிறது. எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு வெற்றிகரமானதாக அமையும். நினைத்ததை சாதிப்பீர்கள். பொருளாதார மேன்மைகள் உண்டு. சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். தடைகள் அனைத்தும் விலகும். நல்ல யோகமான பலன்கள் நிறைய நடக்கப் போகிறது. பணவரவு அதிகரிக்கும். மனதளவில் இருந்து வந்த குழப்பம், கவலை விலகும். பழைய வீடு, வாகனம், சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான காரியங்களில் அனுகூலம் உண்டு. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். புதிய நபர்களின் நட்பு உற்சாகத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். வருகிற வாடிக்கையாளர்களிடம் பக்குவமாக பேசுவதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் அனுகூலங்கள் உருவாகும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்கள் நண்பர்களாலும் அனுகூலமான தன்மைகள் உண்டு. அதே நேரத்தில் உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மிக கவனமாகவும் பொறுமையாகவும் செயல்படுவது நல்லது. பணிபுரிகின்ற இடங்களில் இருக்கின்ற சூழலில் சக ஊழியர்கள், மேலதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது. நிதி நிறுவனங்கள், நகைக்கடை, அடகு கடை சார்ந்த தொழில் அமைப்பில் இருக்கிறவங்க சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பதும் சிறப்பு. குடும்ப அளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் உருவாகும். குழந்தைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வீர்கள். பெண்மணிகளுக்கு காரிய வெற்றி உருவாகும். கலைத்துறை என்பர்களுக்கு வீண் அலைச்சலும் சங்கடங்களும் விலகும். அரசியல்வாதிகள் தேவையற்ற அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையோடு இன்றைய நாள் மேன்மைகள் பொருந்திய நாளாக மேசராசி என்பர்களுக்கு அமையிருக்கிறது. இன்றைய நாள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து நல்லதொரு நிறைவான வெற்றிதனை கொடுக்கிற தினமாக உங்களுக்கு அமையும்.
இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லா வகையிலுமே மேம்பட்ட அனுகூலங்கள் இருப்பதால நிம்மதியான சூழலை முழுமையாகவே உணரப்போகிறீர்கள். இன்றைய நாளினுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகிறது. பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு லாபம் உண்டு. கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, முக்கியமான சில செயல்பாடுகளில் ரிஸ்க் எடுத்து செய்து அதில் பெரிய அளவில் சாதனைகளையும் அனுகூலங்களையும் புரிகிற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையும். பரிவர்த்தனை பெற்ற கிரக சூழல்கள் மாற்றமில்லாத அனுகூலங்களோடு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழலை கொடுக்க இருக்கிறது. குறிப்பாக குடும்ப தன வாக்கு பாவகம் குறைவில்லாமல் இருக்கிறது. எல்லாவற்றிலும் மேன்மைகள் நடக்க இருக்கிறது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போகிறது. எதிர்ப்புகள் விலக இருக்கிறது. ஆரோக்கிய நலன் காக்கப்படும். உடல் உபாதைகள் முழுமையாக விலகும். நினைத்து பார்த்து முடியாத சில காரியங்கள் வெற்றிகரமாக நினைவுறும். நீண்ட நாட்களாக சந்திக்காத நண்பர்களின் சந்திப்பு உற்சாகத்தை கொடுக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த சூழல்கள் உருவாகும். எல்லா வகையிலும் நன்மையே நடக்கும். தனலாபம் மேம்படும். அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். கடும் தொந்தரவுகள் விலகும். எதிர்ப்பு தன்மைகள் நீங்கி எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போகிறது. எதிர்பாலினத்தவரால் செலவுகள் ஏற்படும். கோபதாப பிடிவாத குணங்களை அறவே குறைத்துக் கொள்வது நல்லது. பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். காரிய வெற்றி கிடைக்கும். தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த மந்த நிதான நிலை மாறி அனுகூலமான சூழல் ஏற்படும். விற்பனை அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் புத்திசாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து நிறைவானதொரு பாராட்டுதனை பெற இருக்கிறீர்கள். பதவி உயர்வு, குடும்பத்தில் அனுகூலமான தன்மை போன்ற அனைத்து நிகழ்வுகளும் சிறப்பாக நடக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை விலகும். குழந்தைகளின் செயல்பாடும் பெருமை கொள்ளுகிற வகையில் இருக்கும். பெண்மணிகளுக்கு உதவி கேட்டு நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். அரசியல்வாதிகள் நட்புகளை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். கலைத்துறை என்பவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். மாணவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் குறிப்பிடத்தகுந்த சாதனைகளை புரிகின்ற தினமாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை எல்லாவற்றிலும் நல்லதொரு உற்சாகமும் உத்வேகமும் நிறைந்த சூழலோடு இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. இன்றைய நாள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு மாற்றத்தையும் கொடுக்க போகிறது. இன்றைய தினத்தினுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மீண்டும் மீண்டும் முக்கியமானதொரு செயல்பாடுகள் மாறுபட்ட அணுகுமுறைகளை கொண்டு உங்களுடைய செயல்பாடுகளை புதுப்பித்துக் கொள்ளுகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். ராசியோடு முக்கியமான சுபகிரகங்கள் வலிமையாக அமர்ந்திருப்பதும் ராசிநாதன் பரிவர்த்தனை பெற்றிருப்பதும் முக்கியமாக ராசிக்கு இடையூறு கொடுக்கின்ற கிரகங்கள் எல்லாம் அனுகூலம் இல்லாமல் சஞ்சரிப்பதுமான சூழலில் மிதுனத்திற்கு மேன்மைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக அனுகூலமான கிரக சஞ்சாரங்கள் இருக்கிறது. வீடு வாகன யோகம் உண்டு. எதிர்பார்த்த பலன்கள் இயல்பாக கிடைக்கும். காரிய தடை தாமதம் விலகும். இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்த்தபடி சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கான சூழல்கள் இருக்கிறது. அனைத்தையும் சமாளித்து வெற்றி காண இருக்கிறீர்கள். நீண்ட நாட்களாக எழுபறியாக இருந்து வந்த சில காரியங்கள் வெற்றிகரமாக நடப்பதற்கான தன்மைகளும் உண்டு. தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். குறிப்பாக கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சங்கடங்கள் தீரும். பணவரவு மேம்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பணிகள் அமோகமான தன்மைகளை கொடுக்கும். உங்களுக்கு நற்பெயர் கிடைப்பதிலிருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழல்கள் மாறும். அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் அனுசரித்து செல்வது அனுகூலத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு விலகும். நிதானமாக செய்யும் செயல்கள் வெற்றியை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான சூழல்கள் உண்டு. அரசியல்வாதிகளின் மதிப்பு மரியாதையும் செல்வாக்கும் உயரும். கலைத்துறை என்பவர்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை விலகும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மனக்குழப்பம் முழுமையாக நீங்கும். செல்வ நிலை உயரும். எல்லா முயற்சிகளும் காரியங்களும் சாதகமான பலனை கொடுக்கும். நினைத்ததை சாதிப்பீர்கள். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமான அனுகூலத்தை கொடுக்கின்ற தினமாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு சேமிப்பு மேம்படுகிற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு கட்டுப்பாடுகள் நீங்குகிற நாளாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம்
கடகராசி அன்பர்களை கட்டுப்படுத்த இயலாத சூழல்ல அனைத்து விதமான காரிய வெற்றிகளும் அனுகூலமாக நடக்கக்கூடிய தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். எல்லா விதத்திலுமே உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் உணர இருக்கிறீர்கள். தடைகள் விலகப் போகிறது. காரிய வெற்றி கிடைக்க இருக்கிறது. வெளியூர் வெளிமாநில பயணங்கள் அனுகூலமாக நடக்கும். நினைத்து பார்க்க முடியாத சில காரியங்கள் வெற்றி கிடைக்கும். எல்லோரோடும் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். யதார்த்தமாக செயலாற்றுவதன் மூலமாக அனைத்து காரியங்களிலும் புகழ் கிடைக்கும். குறிப்பாக இன்றைய தினம் சுப விரயங்கள் தவிர்க்க இயலாததாக இருக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. நிதி மேலாண்மை அதிகரிக்கும். மனச்சங்கடங்கள் நீங்கும். நல்ல பலன்கள் பெறுவதிலிருந்து வந்த சிரமங்கள் விலகும். மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலைகள் விலகும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் காரிய தடைகள் இருக்கும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் தேவை. பயணங்களில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எழுபறியாக இருந்து வந்த சூழல்கள் மாறும். புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அழையும்படியான சூழல்கள் இருக்கும். தொழில்துறையினர் சற்று கவனமாக இருங்கள். சக ஊழியர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை நிதி மேலாண்மை, பொருளாதார சிறப்புகள், எதிர்கால நலன் கருதி சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் எழுவது போன்ற சாதகமான நல்ல பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறது. கூடுதலாக உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலக வேலை தொடர்பான பணிகளில் சற்று முழுமூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பயணங்களின் பொழுது உங்களுடைய உடைமைகளை கவனமாக பாதுகாத்து வைத்துக் கொள்வதும் அனுகூலமான சூழலை கொடுக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முழுமையாக விலகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் நீங்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் உருவாகும். குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். புதிதாக வீடு வாகனம் வாங்குவதற்கான தொடர்புகளும் உண்டு. பெண்மணிகளுக்கு பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. மாணவர்கள் இளைஞர்கள் புகழ் பெறுவதற்கான சூழல்கள் எல்லாம் மேம்பட்ட தன்மையில் இருக்கின்ற தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் போகிறது. பூச நட்சத்திர நண்பர்களுக்கு ஆரோக்கிய நலன் மேம்படும். ஆயில்ய நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி என்பர்களே, ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளிலும் உங்களுடைய உற்சாகமான அமைப்பு அனைவராலும் பாராட்டத்தக்க வகையில் இருக்கும். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். நினைத்ததை சாதிப்பீர்கள். அனுகூலம் பெற இருக்கிறீர்கள். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். இரண்டாவது திருமண வாய்ப்புக்கான சூழல்களும் இருக்கிறது. ராசிநாதன் திக்பலம் பெற்றிருப்பது தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தனலாபாதிபதி ராசிநாதனோடு தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது தொழில் மேன்மை, பொருளாதார முன்னேற்றங்களை கொடுக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலத்தை கொடுக்கும். தந்தை மகன் உறவால் நல்லதொரு அதிசயம் நடக்கும். அரசியல்வாதிகள் அரசு துறையினரால் ஆதாயம் மேம்படும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை திரவ சம்பந்த ஆவணம் பொருள்கள், வெள்ளை நிறம், பால், பழம், காய்கறி, ஜூஸ் இது போன்றதொரு தொழில் அமைப்பில் இருக்கிற அன்பர்கள் நல்லதொரு ஆதாயத்தையும் மேம்பட்ட முழுமையான பலனையும் பெற இருக்கிறீர்கள். தடைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அனைத்திலும் மேம்பட்ட நல்ல பலன்களை கொடுக்கின்ற தினமாக அமையிருக்கிறது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதி சங்கடங்கள் அனைத்தும் முழுமையாக விலகும். எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனக்கவலை வேதனைகள் நீங்கும். வீடு வாகன யோகம் உண்டு. தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் சில தடைகள் அவ்வப்போது ஏற்படலாம். எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாட்டோடு செய்வது சிறப்பினை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபத்தன்மை மேம்படும். பணவரவு அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவது உற்சாகத்தை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உழைப்புக்கேற்ற பலன் தாமதமாக கிடைக்கும். குடும்பத்தில் இதமான மகிழ்ச்சியான சூழல் காணப்படும். உறவுகள் வருகை மகிழ்ச்சியை தரும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செல்வது அனுகூலத்தை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு திடீர் செலவுகள் உருவாகலாம். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு மேம்படும். கலைத்துறை என்பவர்களின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதையும் கூடும். மாணவர்களுக்கு மிகவும் பாடங்களை கவனமாக படிப்பது நல்லது. இன்றைய நாள் இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகளை நல்லவிதமான முறையில் பூர்த்தி செய்து கொடுக்கின்ற சிறப்புகளோடு சிந்தனை செயல்திறன் மேம்படுகிற தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற நாளாகவும், பூர நட்சத்திர நண்பர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கிற நாளாகவும், உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னி ராசி அன்பர்களே, காண்கின்ற பொருள்கள் அனைத்திலும் விருப்பமும் ஆர்வமும் மேம்படுகின்ற சுறுசுறுப்பும் உற்சாகமும் மிகுந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். முக்கியமான கிரகங்கள் பாக்கியஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் வலுப்பெற்றிருக்க உங்களுடைய எண்ணம் செயல்திறன் அனைத்தும் நல்லதொரு அனுகூலத்தையும் வேகத்தையும் கொடுக்கின்ற வகையில் மேன்மைகளோடு கூடிய தினமாக இன்றைய தினம் அமையிருக்கிறது. குறிப்பாக கன்னிராசி என்பர்கள் கலக்கங்களை தவிர்த்து
முழுமையான நல்ல பலன்களை நிறைவாக பெற இருக்கிறீர்கள். பேச்சின் இனிமையால் காரிய வெற்றி கிடைக்கும். தேவையற்ற விரையச் செலவுகள் நீங்கும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். வெளியூர் வெளிமாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்கும். எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது மதிப்பினை கொடுக்கும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். எதிர்பார்த்த பண உதவி கிடைப்பதால் எல்லா வகையிலும் அனுகூலங்கள் உருவாகும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது மேம்பட்ட சூழலை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டியிருக்கும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கும். வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். குடும்பத்தில் இயல்பான சகஜ நிலை காணப்படும். உறவுகள் மூலம் நல்ல தகவல்கள் இனிப்பான தகவல்கள் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். அனைத்து நிலைகளிலும் வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலம் உண்டு. குடும்பத்தோடு ஆன்மீக பயணம் சென்று வருவதற்கான சூழல்களும் உண்டு. மற்றவர்களுடைய ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவார்கள். பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். இன்றைய நாள் அவர்களுக்கு நல்லதொரு மகிழ்ச்சிகரமான அனுபவத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு நடிப்பு மற்ற துறைகளில் வாய்ப்புகளை கொடுக்கும். மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது அனுகூலத்தை கொடுக்கும். கல்வியில் திருப்திகரமான சூழல் உருவாகும். எதிலும் நிதானமும் பொறுமையும் காப்பது எல்லாவற்றிலும் வெற்றிகரமான சூழலை இந்த ராசியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு கொடுக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் ஏற்பட போகிறது. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலக இருக்கிறது. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாக இன்றைய நாள் அமையும். துலாம் ராசி என்பர்களே, துடுக்காகவும் உற்சாகமாகவும் மேம்பட்ட சூழலோடும் செயலாற்றி அனைவருடைய நற்பெயரையும் புகழையும் நிறைவாக பெறக்கூடிய தினமாக துலாத்திற்கு இன்றைய நாள் துன்பங்கள் விலகுகிற நாளாக அமையப் போகிறது. முக்கிய கிரகங்கள் வலுப்பெற்றிருக்கிறது. புதன், சுக்கிரன், சனி போன்றவர்கள் சாதகமாக இருக்கிறார்கள். ராசியை செவ்வாய் பார்ப்பது மட்டுமே முன்கோப பிடிவாத குணத்தை கூடுதலாக கொடுக்கும். அந்த முன்கோப பிடிவாத குணங்கள் நீங்குவதற்கு சற்று பொறுமை அவசியம். எல்லா காரியங்களும் அனுகூலமாக இருக்கும். ராசிநாதனுடைய பலத்தின் காரணமாக முக்கிய நபர்களின் உதவியும் சந்திப்பும் கிடைக்கும். வேற்று மத மொழி இன கலாச்சாரம் பேசுகின்ற அன்பர்களால் ஆதாயம் உருவாகும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற அன்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இணையவழி வருமானம், டிவி பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற அன்பர்களுக்கு சாதகமான தகவல்கள் வந்து சேரும். குறிப்பாக விருப்பங்கள் கைகூடி வரும். நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். மற்றவர்களிடம் பேசும் பொழுது கோபத்தை குறைத்து பக்குவமாக பேசுவது நல்லது. பணவரவு சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். அரசியல்வாதிகள் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான அனுகூலமான சூழல்கள் இருக்கும். எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத இடத்திலிருந்து பண உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு மேம்பட்டதொரு நல்ல வெற்றியை பெற இருக்கிறீர்கள். மேலதிகாரிகள் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி உருவாகும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது மனதிற்கு இதமளிக்கும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவார்கள். பெண்மணிகள் நிதானமாக பேசுவது நன்மை கொடுக்கும். அரசியல்வாதிகள் அனுசரித்து போவது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. மாணவர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் உண்டு. இளைஞர்களுக்கு ஏற்பட்ட அனைத்து விதமான பொருளாதார தடைகளும் முழுமையாக விலகுகிற நாளாக துலாத்திற்கு சங்கடங்கள் நீங்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகப் போகிறது. விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற நாளாக இன்றைய நாள் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக இணைவுகள், கிரக செயல்பாடுகள் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறது? எல்லா வகையிலும் மேம்பட்டதானதொரு சூழலோடு உற்சாகத்தையும் வெற்றிகரமான வாய்ப்புகளையும் முழுமையாக கொடுக்கின்ற தினமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விரும்பியது கிடைப்பதற்கான சூழலோடு அமையப் போகிறது. குறிப்பாக வழக்கு விவகாரங்களில் அனுகூலமான சூழல்கள் உண்டு. கடன் தொந்தரவுகள் விலகும். எதிர்ப்புகள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மன திருப்தியோடு செயலாற்றுவீர்கள். புத்திசாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு மரியாதையும் கூடும். பரிசும் பாராட்டும் கிடைக்கும். உடல் சோர்வோ நீங்கும். உற்சாகம் அதிகரிக்கும். தொழில் வியாபார முன்னேற்றம் காண நீங்கள் போடும் திட்டங்கள் அனுகூலமாக இருக்கும். தொழில்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கான சூழல்கள் வலிமையாக இருக்கிறது. அதே நேரத்தில் உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்கள் தொழில் பங்குதாரர்களை பக்குவமாக நடத்தி கொள்வதும் சிறப்பு. குறிப்பாக வேலைகளில் சில சங்கடங்கள் உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு ஏற்படலாம். புதிய பதவி, பணி நிரந்தரம் போன்ற பொறுப்புகள் கிடைப்பதற்கு அதிக முயற்சிகள் தேவை.
கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் பிரியம் அதிகரிக்கும். குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழல் உருவாகும். குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவார்கள். குலதெய்வ அனுக்கிரகம் ஏற்படும். பெண்மணிகளுக்கு மன திருப்தியோடு காரியங்களை செய்து சாதகமான நல்லதொரு பலனை பெற இருக்கிறீர்கள். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் நம்பிக்கையை பெறுவதற்கான சூழலும் உண்டு. அனைத்து விதமான அனுகூலங்களும் நல்ல சிறப்புகளும் மாற்றங்களும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் நல்ல விதமான முறையில் கையெழுத்தாகும். மாணவர்களுக்கு பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவதற்கான சூழல்களும் உண்டு. மாணவர்களுடைய கல்வித்திறன் மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை இளைஞர்கள் போட்டித் தேர்வு பந்தயங்களில் குறிப்பிடத்தகுந்த சாதனைகளை உறுதியான முறையில் புரிகின்ற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு கவலைகள் மறையப் போகிறது. அனுச நட்சத்திர நண்பர்களுக்கு மதிப்புயரும். கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற நாளாக இன்றைய நாள் அமையும். தனுசு ராசி என்பர்களே, தடைகள் அனைத்தையும் உடைத்து வெற்றி காணுகிற நாளாக தனுசு ராசி என்பர்களுக்கு உறுதித்தன்மை மேம்படுகிற தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. முக்கியமான கிரகங்கள் எல்லாம் முழுமை பெற்று ராசியை தொடர்பு கொள்கிறது. ராசியின் யோகர்கள் வலிமையாக இருக்கிறார்கள். உற்சாகம் மேம்படும். உறுதித்தன்மை அதிகரிக்கும். சங்கடங்கள் விலகும். சகலவிதமான நிலைகளிலும் அனுகூலங்கள் ஏற்படும். குறிப்பாக நல்ல பலன்கள் முழுமையாக நடக்கும். ராசிநாதன் வலுப்பெற்றிருப்பது அனுகூலத்தை கொடுக்கும். மனம் மகிழும் சம்பவங்கள் நிறைய உண்டு. மனக்கவலைகள் நீங்கும். குறிப்பாக திட்டமிட்ட செயல்பாடுகள் திட்டமிட்டபடி முடியும். எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். பயணங்களிலிருந்து வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். குறிப்பாக தன்னம்பிக்கை மேம்படும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது தொழில்துறையினர் கவனமாக அனுப்புவது நல்லது. குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி வரும். அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும். நல்ல பெயர் கிடைக்க கூடுதலாக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பமோ சங்கடங்களோ ஏற்படலாம். கவனமாக இருங்கள். குணமாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்வதன் மூலமாக பெயரையும் புகழையும் எடுப்பீர்கள். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி விலகும். பெண்மணிகளுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் இருக்கும். அரசியல்வாதிகள் எல்லா வகையிலும் நன்மைகளை பெற இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை அடைய கூடுதல் கவனத்தோடு படிப்பது அவசியம். இன்றைய நாளை பொறுத்தவரை எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், விவசாயம், கால்நடை வளர்ப்பு போன்ற துறைகளில் இருக்கிறவங்க புதிய முதலீடுகளை தவிர்ப்பது சிறப்பு. பக்குவத்தோடும் நிதானத்தோடும் பொறுமையோடும் செயலாற்றுவதன் மூலமாக நிறைய அனுகூலங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள் இன்றைய நாளில், குறிப்பாக அந்த பருவ வயதில் இருக்கிறவங்கள் ஆண் பெண் இருபாலருக்குமே காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கப் பெறுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஆதரவான சூழல் உள்ள தினமாகவும், போராட நட்சத்திர நண்பர்களுக்கு தனவரவுகள் மேம்பட போகிறது. உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி என்பர்களே, மாற்றங்களும் மகிழ்ச்சிகரமான அனுபவங்களும் நிறைய உள்ள தினமாக மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உயர்வுகள் தேடி வருகின்ற நாளாக அமையப் போகிறது. எல்லா விதமான சங்கடங்களும் நல்லதொரு விதமான முறையில் விலகுகிற நாளாக, குறிப்பிட்டதொரு காரியங்களில் எதிர்பார்த்த முழுமையான வெற்றி கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். நினைத்ததை அனைத்தும் நினைத்தபடி சாதிப்பீர்கள். நிம்மதியான அணுகுமுறைகளை பெற இருக்கிறீர்கள். எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து பாராட்டு பெற இருக்கிறீர்கள். முக்கியமான கிரகங்கள் எல்லாம் சிறப்பாக சஞ்சரிக்கிறது. வீடு வாகன யோகம் உண்டு. வேலை காரணமாக சில அனுகூலங்கள் பணியிடங்களில் கிடைக்கும். சக ஊழியர்கள் மேலதிகாரிகளால் அனுகூலங்கள் ஏற்படும். திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக எல்லா விதமான செயல்பாடுகளிலும் அனுகூலங்கள் ஏற்படும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதன் மூலமாக அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆசிர்வாதம் முழுமையாக உண்டு. வீடு வாகன யோகம் கிடைப்பதிலிருந்து வந்த தடைகள் விலகப் போகிறது. தொழில் வியாபாரம் வாக்கு சாதுரியத்தால் சிறப்பாக நடக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் சிறப்பாக வசூலாகும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவதற்கான சூழல்களும் இருக்கிறது. தொழில் பங்குதாரர்களோடு நல்லதொரு இணக்கமான சூழல் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் அலுவலக வேலை தொடர்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். குறிப்பாக மேலதிகாரிகளின் பெயரையும் பாராட்டுதல்களையும் பெற இருக்கிறீர்கள். குடும்பத்திலிருந்து வந்த குழப்பமான சூழல் மாறும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்விக்க இருக்கிறீர்கள்.
பெண்மணிகளுக்கு காரியங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். அரசியல்வாதிகள் இன்றைய நாளில் சாதிப்பதற்கான சூழல்களும் உண்டு. கலைத்துறை என்பவர்கள் யதார்த்தமான பலன்களை பெற இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கு சங்கடமான சூழல்கள் அனைத்தும் முழுமையாக விலகும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் நட்சத்திர என்பர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கிற தினமாகவும், திருவோண நட்சத்திர என்பர்களுக்கு குழப்பம் விலகப் போகிறது. அவிட்டம் நட்சத்திர என்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற தினமாக இன்றைய நாள் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்திற்கான இன்றைய தின கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறது? பெரிய அளவில் குறைகளோ இடர்பாடுகளோ இல்லாத நாளாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட பாவகம் அதிக கிரக தொடர்புகளால் வலுப்பெற்றிருக்கிறது. ராசியை குரு பார்க்கிறார். ராசிநாதன் பலவீனமாக தனஸ்தானத்தில் இருந்தாலும் ஏனைய கிரக சஞ்சாரங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கப் போகிறது. நல்ல திருப்பம் நடக்கும். நிம்மதியான அணுகுமுறைகள் ஏற்படும். தேவையற்ற விரைய செலவுகள் குறையும். ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கும். தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. மனதளவில் மகிழ்ச்சி ஏற்படும் நிகழ்வுகள் நடக்கும். திட்டமிட்ட காரியங்கள் சரியாக நடக்கும். மனோதைரியம் கூடுதலாக இருக்கும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமான தன்மைகளை கொடுக்கும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களால் ஆதாயம் உண்டாகும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். அதே நேரம் இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் பணியிடங்களில் நல்லதொரு பெயரையும் புகழையும் எடுக்கிறீர்கள். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் உண்டு. ஒரு சில அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பண உதவியும் பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் எல்லாமே உத்தியோகத்துறையில் இருக்கிறது. குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இயல்பான தன்மைகள் இருக்கும். உறவினர் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் விரைவாக கைகூடி வரும். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மை பயக்கும். பெண்மணிகளுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும். ஆன்மீக தொடர்புகள் மேம்படும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் சிறப்பாக இருக்கும். அரசியல்வாதிகள் அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக சுக்கிரன் வலுப்பெற்று சஞ்சரிக்கின்ற சூழலில் எலக்ட்ரிக்கல் பவர் கரண்ட் கூடுதலாக அழகு சாதன நறுமணப் பொருட்கள் ஹோட்டல் டிராவல் லாட்ஜ் இது போன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு அனுகூலமான தன்மைகள் இருக்கும். மொத்தத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு பெரிய அளவில் குறைகள் எதுவும் இல்லாத நாளாக சிறப்புகளோடு கூடிய தினமாக இன்றைய தினம் அமையிருக்கிறது. இன்றைய நாளினுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திர என்பர்களுக்கு சாதகமான சூழல் உள்ள தினமாகவும், சதய நட்சத்திர என்பர்களுக்கு சங்கடங்கள் மறைகிற நாளாகவும், பூரட்டாதி நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீன ராசி என்பர்களே, மேன்மைகளோடு கூடிய எதிர்பார்ப்புகள் நல்ல விதமான முறையில் பூர்த்தியாகிற தினமாக மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். புகழ் பெறுவதற்கான சூழல்களும் புண்ணிய தீர்த்த தல யாத்திரை சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உள்ள தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். முக்கிய கிரகங்கள் முழுமை பெற்று சஞ்சரிக்கிறது. ராசியும் தனஸ்தானமும் சற்றே பாதிக்கப்பட்டிருந்தாலும் மற்ற கிரக சஞ்சாரங்கள் வீடு வாகன யோகம், தாயாருடைய ஆரோக்கிய நலனில் மேம்பாடு, மனம் குழப்பம் நீங்கி தெளிவடைதல், நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை போன்ற அனுகூலமான உயர் பலன்கள் நடக்கின்ற தினமாக மீனத்திற்கு இன்றைய தினம் அமையும். எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். சுக்கிரன் சஞ்சாரம் பெண்களால் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து அநேக பலன்களை பெற இருக்கிறீர்கள். புதிய நபர்களின் அறிமுகமும் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். வியாபார போட்டிகள் விலகும். வியாபார அமைப்பில் பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் நிறைவாக கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெற இருக்கிறீர்கள். பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டிய சூழல்களும் உருவாகலாம். குடும்பத்தில் தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியங்கள் தடை நீங்கி இனிதே நடக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய நாளில் புதிய நண்பர்கள் அமைவார்கள். பெண்மணிகளுக்கு பண வரவு இயல்பாக எதிர்பார்த்தபடி இருக்கும். கலைத்துறை என்பர்கள் கவலை விலக்கி செயல்படுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளை மீறி முன்னேற்றம் காண இருக்கிறீர்கள். கலைத்துறையினருடைய படைப்பு திறன் மேம்படும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். உற்சாகமாகவும் உறுதியாகவும் காணப்படுகின்ற நாளாக மீனராசி என்பர்களுக்கு சிறப்புகளோடு கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது.
இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இழுபறி நீங்க போகிறது. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும்.